அமாவாசைக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருடைய முன்னோர்களும் அவங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோ ரீடிங் மூலமா பார்த்துடலாமா மேம்? என்னுடைய முன்னோர்கள் சிவார்ப்பணம் அப்படின்னு நினச்சிட்டு கூட அவங்க அந்த பைல்ஸை பார்க்கும்போது ஒரு பைல் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பார்க் ஆகும். அந்த பைலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு பைலுக்குமான முன்னோர்கள் மெசேஜ் 1 by 1 பார்க்கலாம். ஸோ முதல் பைலை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். பிளஸ்ஸிங்கும் இருக்கு, கொஞ்சம் பயப்படுத்துற மாதிரியான விஷயமும் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது தோணுது. நீங்க சொன்ன மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பா இருக்கு, பட் பயப்படுற மாதிரியான விஷயங்கள் இல்லை. அதாவது கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. ஸோ அவங்க முன்னோர்கள் தர்றது வந்து கண்டிப்பா முன்னோர்கள் ஆண் நபரா இருப்பாங்க. அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, அண்ணா ஸ்தானத்தில் இருந்தவங்க, அந்த மாதிரி ஆண் நபராக இருப்பாங்க. நல்ல ஒரு கம்பீரமான ஆணாக இருந்திருப்பாங்க அவங்க. அவங்க கொடுக்கக்கூடியது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். இவங்க முன்னோர்கள் வந்து சொல்கிறது, கண்டிப்பாக இவங்களுடைய முன்னோர்களில் வந்து நம்ம போன டைம் பார்த்த மாதிரி அந்த பெட்ஸ் எனர்ஜி இதில் அதிகமாக இருக்குது. ஸோ பெட்ஸுன்றது கூட இவங்க வளர்த்ததை தாண்டி இவங்களோட முன்னோர்கள் வளர்த்துருப்பாங்க. சில பேர் ஆடு வந்து வளர்ப்பாங்க, கருப்பருக்கு நேந்தி விட்டு. அந்த ஆடெல்லாம் சம்டைம்ஸ் அவங்கள காப்பாற்றிருக்கலாம். இவங்க குழந்தையிலேருந்து வளரும் போது அதை பார்த்துருப்பாங்க. ஒரு பசு இருக்கலாம். அந்த மாதிரியான ஜீவராசிகள் இருக்காங்க. அந்த எனர்ஜி இருக்குது. அது ஒரு தெய்வமாக இவங்க பார்த்து அவ்வளோ கனெக்டான ஒரு எனர்ஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்னி ஆண்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து சிவார்ப்பணம் சிவனடி சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 எனர்ஜியும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ 3வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஸோ அமைதி 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 அமைதின்ற மாதிரி இவங்களோட முன்னோர்கள் கண்டிப்பாக ஒரு பெண் சார்ந்துதான் இருப்பாங்க. பெண் அவங்களுடைய பாட்டி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இல்லை வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க, முன்னோர்கள்லேயே ஒரு குலதெய்வமா குலசாமியா அப்படிலாம் கூட நம்மளுடைய முன்னோர்கள் சில பேர் அந்த ஒரு இது எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த முன்னோர்கள் தான் இங்கே, அந்த ஒரு எனர்ஜி தான் இங்கே இருக்குது. ஸோ அவங்க தரக்கூடியது என்னென்னா, இவங்க என்னெல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ, அவங்க முன்னோர்கிட்டயா இருக்கட்டும் இல்லை கடவுள்கிட்டயா இருக்கட்டும், அதுக்கான பதில்கள் எல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது.